शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடவரின் 1000 திருநாமங்களில் 51வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். கர்ணன் என்று ஒரு இதிகாச பாத்திரம். கர்ணன் தெரியும் நமக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டவன். வாழ்க்கையில் செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக தவறான கட்சியில் இருந்து கூட கடைசியில் தோல்வியை தழுவியவன் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த கர்ணன் இருக்கான கர்ணர்கிட்ட திறமை நிறைய இருந்தது. கர்ணனுக்கு பலவிதமான பயிற்சியும் இருந்தது. ஆனாலும் கர்ணன் யுத்தங்களிலே வெற்றியே பெறுவான் என்று நியதி கிடையாது. அவனுக்கு விஜயன் என்ற பெயர் வரவே இல்லை. அதே அர்ஜுனனுக்கு விஜயன் என்ற பெயர் வந்தது. அர்ஜுனுடைய குணங்கள் இன்றும் எங்கும் போற்றப்படுகின்றன. அதனால் அர்ஜுனனுக்கு வந்த ஏற்றம் கர்ணனுக்கு ஏன் வரவில்லை? அதுவா, அது ஏதோ சதி சூழ்ச்சியெல்லாம் சொல்லக்கூடாது. சமுதாயத்தில் இருந்த நிலைன்னு இல்லை. உண்மையிலேயே அதற்கு பெரிய காரணம் ஒன்று இருக்குது. கர்ணன் கண்ணபிரானுடைய அருளை பெறவில்லை. கர்ணனுக்கு அந்த அருள் கிட்டாத்தினால அவன்கிட்ட உள்ள திறமை, நல்ல குணங்கள் அதெல்லாம் ஒளிரவில்லை, வெளி உலகுக்கு வரவே இல்லை. பிரகாசம் அடையாமல் போயிடுத்து, மங்கி போயிடுத்து. அதே அர்ஜுனனுக்கு கண்ணனுடைய திருவருள் இருந்தது. எம்பெருமான் திருவருள்னால் அவனுடைய குணங்கள் நன்கு பிரகாசமாய். இப்பொழுது கூட நமக்கு திறமை இருந்தாலும் நாம் உழைத்தாலும் கூட அந்த திருவேங்கடமுடையான் திருவருள் செய்யவில்லை என்றால் நம்முடைய உழைப்பு, நம்முடைய திறமை இது எல்லாம் ஒளிவிடாது, அப்படியே மங்கி போயிடும். அதெல்லாம் அவனுடைய அருள் ரொம்ப இன்றியமையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்ணனுக்கு ரொம்ப ஏற்றம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உடனே கர்ணன் மாபெரும் கொடையாளி. யார் எது கேட்டாலும் இல்லை என்று மறுக்காது கொடுத்தவன். எல்லாம் கர்ணனுக்குள்ள தனித்தன்மை புகழ் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? கர்ணன் பெரிய கொடையாளின்னு சொல்கிறாங்க, வள்ளல்னு சொல்கிறாங்க. அந்த புகழ் வந்ததே நினைப்பீங்க. உண்மையிலேயே அந்த புகழ் கர்ணனுக்கு வந்தது சொல்கிறோம். ஆனால் கர்ணன் அப்படி தானம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தானங்கள் எல்லாம் ஒரு நோக்கத்தினால செய்யப்பட்டவை. என்ன நோக்கம் இருந்தது? ஒரு பெரிய முக்கியமான வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்ணன், துரியோதனன் இவர்கள்லாம் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் பொழுது அவர்கள் படுகின்ற கட்டத்தை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று பாண்டவர்கள் எந்த இடத்துல வனவாசம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர் மைதானத்தில் தாங்க காட்டில் உள்ள டெய்ரி ஃபார்ம்ஸ், ஆய்ச்சேரிகள், அவைகளே சமஸ்கிருதத்தில் கோஷம்னு சொல்லுவாங்க. அதற்கு கோஷம் என்று பேர், ஆய்ப்பாடிக்கு. அந்த கோஷங்களை மேற்பார்வையிடுவதற்காக வருவதாக வந்தார்கள். உண்மையிலே அவர்கள் நோக்கம் கோஷங்களை
ஆய்ப்பாடிகளை மேற்பார்வையிடுவதல்ல. இவர்கள் செல்வச்செருக்கோடு வந்து நிற்கணும் செழிப்போட. அதை பார்த்து திரௌபதி பாண்டவர்கள் பொறாமையிலே மருக வேண்டும் என்கிற எண்ணம் தான். அதற்காக பாண்டவர்கள் இருந்த இடத்துக்கு கோஷ யாத்திரை என்று பெயர் சொல்லி வந்தார்கள். அது பாண்டவர் ஆசிரமத்துக்கு நேரம் இருந்தால் தான் அந்த பாண்டவர்களை பார்த்து இந்த கஷ்டத்தை, தாங்கள் படுற கஷ்டத்தையும் இவங்க சுகத்தையும் பார்த்து வருத்தப்படுவாங்க. அதுக்காக பாண்டவர்களுடைய தங்கியிருக்கிற இடத்துக்கு எடுத்த மைதானத்தில் தங்கள் கூடாரத்தை போட ஏற்பாடு செய்தார் துரியோதனன். ஆனால் அங்கே ஒரு கந்தர்வனுடைய தொண்டர்கள் இருந்தாங்க. அவள் சொன்னால், முன்னாடியே எங்கள் தலைவர் வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டார், ஆகையினால் நீங்கள் வேறு இடத்துல போய் உங்கள் கூடாரத்தை போடுங்கள். துரியோதன சக்கரவர்த்தி யார் தடுப்பது அப்படின்னு கோபிச்சுன்னா மகாராஜா துரியோதனனுடைய ஆள்கள் எழுவி விட்டான். அந்த கந்தர்வர்கள் அன்னட போங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் முன்னாடியே வச்சுட்டோம், நீங்கள் தான் வேறு இடத்துக்கு போகணும். இதில் கலவரம் சண்டையாயிடுது. அந்த சண்டை பெருசாச்சு. உடனே கந்தர்வர்கள் இவர்களை பானங்களை இட்டு தாக்கத் தொடங்கினார்கள். அப்போ கர்ணன் பக்கத்தில் இருக்கான், துரியோதனை பாதுகாக்க வேண்டிய கர்ணன். அந்த கர்ணன் தான் கந்தர்வரோடு போரிட்டான். கந்தர்வர்கள் தலைவர் வந்தான், அவன் அடித்து அடியில் தாங்க முடியாமல் கர்ணன் ஓடியே போயிட்டான். துரியோதனன் இப்பொழுது யாரும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற நிலைமையில் அந்த கந்தர்வர் தலைவன் துரியோதனை சிறைபிடித்து தங்கள் லோகத்துக்கு அழிச்சுன்னு போகிறான். அது கூடாரத்தில் உள்ள பானுமதியின் துரியோதனன் மனைவி. அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா, கதறி அழுதா. இப்போ யார் நம்ம கணவனை மீட்பார்கள்? எதற்கத்தான் மைத்துனர் தர்மராஜர் இருக்கார், அங்கே போய் சரணம் செய்வோம் என்று பானுமதி தர்மராஜருடைய ஆசிரமத்துக்கு வந்து தர்மர்கிட்ட விண்ணப்பம் செஞ்சார். இந்த மாதிரி உங்கள் தம்பி கடத்தப்பட்டுன்னு போகிறார் கந்தர்வர்களால். உடனே தர்மர் பீமனி அர்ஜுனையும் ஏவி மீட்க வைத்தார். அவர்கள் மீட்டு கொண்டு கொடுத்தார். அப்போது கந்தர்வன் தலைவன் சொன்னான் தர்மராஜரை பார்த்து, இவர்கள் உங்களுடைய கட்டத்தை பார்க்கணுங்கிற தப்பு எனக்கு தான் வந்தா, அதனால தான் நாங்கள் முன்னாடியே இந்த இடத்த பிடிச்சி வச்சோம். அவங்க நாங்கள் சொன்னதை கேட்டு ஆலாத்தினால போராடுத்து, மன்னிச்சுக்கணும், இந்தாங்க உங்கள் தம்பின்னு கொடுத்துட்டார். அப்போ தர்மராஜா துரியோதனனை பார்த்து சொன்னார், ஏண்டா எதற்கு ஒரு டென்ட்டு போடணும், கூடாரம் போடணும், தம்பி நீ இந்த வீட்டுக்கே வந்திருக்கலாமே அப்படின்னு பரந்த உள்ளத்தோடு சொன்னார். அது மாதிரிலாம் இனிமேல் சாகசங்கள் செய்ய வேண்டாம், ஊருக்கு போய் நன்றி பெரியப்பா சௌக்கியமாக இருக்காரான்னு கேட்டு குசலம் விசாரித்து உணவு கொடுத்து துரியோதனையை வழி அனுப்பினான். கர்ணன் எங்கே இருக்கான்னு தெரியல இது வரைக்கும். துரியோதனன் பானுமதியெல்லாம் அனுப்பிச்சிட்டான் பல்லக்கில் ஏற்றி. அவனுக்கு ஊருக்கு போக மனசு வரல. சாகும் வரை உண்ணாவிரதம். எந்த பாண்டவர்களை தான் துன்புறுத்தினமோ அவர்கள் தனக்கு உயிர் பீச்சை கொடுத்து விட்டார்கள், அது மானத்துக்கு ரொம்ப பெரிய பங்கம் செய்கிறது என்று மானியான துரியோதனன் வடக்கு நோக்கி உட்காந்துட்டான், வடக்கு பார்த்து அப்படியே சாப்பிடாமல் இருப்பதாக. அந்த சமயத்தில் கர்ணன் வந்தான். கர்ணன் வந்து துரியோதனனை, அந்த அடிமைகள் உனக்கு காக்க கடமைப்பட்டவர்கள் தானே, இதுக்கு போய் மானம் போச்சுன்னு நினைக்கிறேன்னு சொன்னான். மற்ற அசுரர்களும் சேர்ந்துட்டு துரியோதனனுக்கு உபதேசம் பண்ண துரியோதனன் தன்னுடைய வடக்கிருத்தலை விட்டு கிளம்பினான். அப்போ கர்ணன் சொன்னான் துரியோதனன்ட்ட, இது ஒரு பிரதிகை செய்கிறேன் கேள் துரியோதனா, என்று நான் அர்ஜுனுடைய தலையை வீழ்த்துகிறேனோ அதுவரை என்னிடம் யார் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று கொடுப்பேன். கர்ணன் வள்ளலாக இருந்ததின் பின்னணி வியாசபாரதத்தின்படி இது. வியாசபாரதத்தின் மூலம் தான் நமக்கு கர்ணனோ துரியோதனோ அந்த கேரக்டர்களே தெரியறாங்க. அதுதான் அடிப்படை நூல், அதனால நான் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பலவித பாரதங்கள் இருக்குது. பல கவிஞர்கள் சில பல காரணங்களுக்காக சில கதாபாத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்கு தங்களுடைய கற்பனை திறனை கொஞ்சம் சேர்ப்பாங்க. ஆனால் முதல்ல உருவான கர்ணன் இப்படி. அந்த கர்ணனுடைய தன்மை இது. தான் வெற்றி பெறும் வரை, அர்ஜுனனை வெல்லும் வரை யார் இது கேட்டாலும் கொடுத்து வருவேன் என்று சபதம் சூளுரை செய்து அதை நடத்தினான். அது புகழ் இருக்க கர்ணனுக்கு என்று நீங்கள் நினைத்தால், அந்த புகழும் கர்ணனுக்கு கண்ணபிரான் அருளால் வந்தது அப்படின்னு காட்ட வேண்டும் என்று நினைத்தார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அவர் தன்னுடைய தமிழ் பாரதத்திலே ஒரு காட்சியை தன்னுடைய கற்பனை வளத்தோடு சேர்த்தார். அதாவது கண்ணபிரான் பார்த்துட்டு இருக்கான், அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் லாஸ்ட் போர். அந்த போரில் எத்தனை அடித்தாலும் கர்ணனை ஏதோ பாதுகாப்பது போல தெரிஞ்சுது. அது என்னன்னா கர்ணன் செய்த தானங்களின் பலன், தர்மங்களின் பலன். அது இருக்கும் வரை போர் தொடர்ந்தே நடந்துட்டுருக்கும். அதனால் கர்ணன் அந்த தர்மங்கள், தான தர்மன் பலனத்தை வாங்கிட வேண்டும் என்று கண்ணன் தீர்மானித்தான். அதனால் எம்பெருமான் கிருஷ்ணன் திருவேங்கடமுடையான் ஒரு வயோதிக அந்தணனாக போர்க்களத்துக்கு வந்தான். போர்க்களத்தில் வந்து கர்ணன் கிட்ட, ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கள்னு கேட்டான்.
நான் இப்போ போர்க்களத்தில் இருக்கே இப்போ வந்து கேட்குறேன்னு சொல்லலை கர்ணன். ஏன்னா யார் இது கேட்டாலும் அர்ஜுனன் தலை கீழே விடுற வரைக்கும் கொடுக்கணும் முடியும். அதனால் சொன்னான், இப்போ வந்திருக்கே உனக்கு நான் என்ன தர முடியும், என்ன வேணும்னு கேட்டான். என்கிட்ட பணம் எதுவும் இப்போ இல்லை, போர்க்களத்தில் இருக்கேன், இந்த இடத்துல என்ன தர முடியும் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீ பண்ணின புண்ணியத்தை கொடுத்துரும். உடனே கர்ணன் தன் புண்ணியத்தை எல்லாம் அவருக்கு தாரை வார்த்து கொடுத்தான். தாரை வார்த்து கொடுப்பதுன்னா கையில் நீர் வார்த்து கொடுக்கணும். போர்க்களத்தில் நீர் ஏது, அதனால் என்ன பண்ணால் தன் உடம்பிலிருந்து ரத்தத்தையே தான தண்ணீராக வைத்து கொடுத்தான். கர்ணனுடைய ரத்தம் அந்தணர் கோலத்தில் இருக்கிற கண்ணபிரானுடைய கையில் படுறது. பட்டவாறே, அப்பா இவ்வளோ நல்ல காரியம் செஞ்சையே, உன்னுடைய புண்ணியம் முழுக்க எனக்கு கொடுத்துட்டே, வாழ்க, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கிருஷ்ணன் கேட்டான். இதை பற்றி சில உபன்யாசங்கள் அழகாக சொல்வார்கள். அதாவது கண்ணபிரானுக்கு கர்ணனுடைய ரத்தம் தன் உடம்புல போட்டவுடனே கொடுக்குற எண்ணம் வந்து கொடுத்து. இது கொஞ்சம் அன்பாக கர்ணனை கொஞ்சம் தூக்கி வைப்பதற்காக சொல்கிறேன். உடனே கர்ணன் கேட்டான், யார் எங்கிட்ட எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தன்மை வேண்டும். எம்பெருமான் தான் தான் வந்திருக்கேன்னு காண்பிச்சு கர்ணனுக்கு அந்த வரத்தை கொடுத்து அனுகிரகிச்சான். இப்படி ஒரு நிகழ்ச்சியை வியாச பாரதத்தில் இல்லாததை வில்லிபுத்தூர் ஆழ்வார் தமது பாரதத்திலே ஏற்றினார். அங்கு எதற்காக அவர் செய்தார் என்றால், கர்ணனுக்கு பெரிய கொடையாளன் என்ற புகழ் வந்ததும் அந்த புகழ் அவனுக்கு தரித்திருப்பதற்கும் அது மட்டும் பிரகாசமாக இருப்பதற்கும் கிருஷ்ணனுடைய அருளே காரணம் என்று உணர்த்துவதற்காக செஞ்சார். ஆனால் அது வேறு மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்க முடியாது அப்படிலாம் சொல்லி கர்ணன் ரொம்ப நல்ல உள்ளத்தை உடையவனாக சித்தரித்து அப்படியே கர்ணனை வில்லன் இல்லை, பெரிய நல்லவன் என்ற அளவுக்கு கொண்டு போயிட்டார். யாரோ ஒரு நண்பர் சொன்னார், அதாவது முத்துசாமி மயங்கி விழுந்தார், குப்புசாமி குளிர்பானம் கொடுத்தார் அப்படியும் ஒருத்தர் எழுதினான். முத்துசாமி மயங்கி விழுந்தார், குப்புசாமி குளிர்பானம் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்துசாமி தரையில் ஏதோ தடாலும் மயங்கி விழுந்துட்டார், அவருக்கு குப்புசாமி குளிர்பானம் கொடுத்து எழுப்பி வைத்தார் என்று குப்புசாமின்னு நல்ல குணம் நமக்கு தெரியும்படியாக சொல்லியிருக்காரு. முத்துசாமி மயங்கி விழுந்தார், குப்புசாமி குளிர்பானம் கொடுத்தார் என்பதை ஒருத்தன் ஒன்றுமில்லை இடம் மாற்றி போட்டான். குப்புசாமி குளிர்பானம் கொடுத்தார், முத்துசாமி மயங்கி விழுந்தார். இப்போ பொருளே மாறி போயிடுத்து பாருங்கள். படுபாவி குப்புசாமி ஏதோ குளிர்பானம் கொடுக்க அதை பருகின முத்துசாமி மயங்கி விழுந்தார்னு ஆகிடும். இப்படி இலக்கியத்தில் அங்கே எங்கே பிச்சாங்களான்னா வேறு மாதிரி மாற்றிவிடலாம். ஆனாலும் கூட கர்ணன் அவ்வளோ பெரிய வீரனாக இருந்தும் கர்ணனுக்கு முக்கியமான போர்க்களத்தில், அதான் முக்கியமான போரில் நின்று போரிட முடியாத நிலை. ஏன் அப்படி? அதற்கு காரணம் அவன் பக்கலிலே எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அருள் செய்து நிற்கவில்லை. அன்பர்களே, நமக்கு இருக்கக்கூடிய உழைப்பு திறமை எல்லாமும் நிறம் பெற வேண்டுமென்றால், எல்லாம் ஒளிர வேண்டுமென்றால் அதற்கும் அவனுடைய இன்னருள் தேவை. ஆகையினால்தான் நாரத பகவான் ஒரு திருநாமம் சொல்கிறார். அவன் எம்பெருமானுக்கு என்ன குணபாசகன், தன்னுடைய அடியாருடைய குணத்தை நன்கு ஒளிரச் செய்து உலகுக்கு காட்டி அவர்களுக்கு பெருமை கொடுப்பவன். இதுவரை நான் சொன்னதை சுருக்கக்கூடிய வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யஸ்யானுக்கிரக பாத்ரேஷு ஏவ குணாஸ்யு பிரகாசமானாஸ்தே சந்தஸ் சந்தோப்யாகு தத்குணபாசகமிமம் விருஷாத்ரீஷம். அன்பர்களே, நமக்கு நல்ல குணங்களும் இருக்க, அந்த நல்ல குணங்களும் பிரகாசம் அடைவதற்கு வாய்ப்பாக நாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானை இந்த குணபாசகம் என்கிற திருநாமத்தை சொல்லி பக்தியுடன் வணங்கி வழிபட்டு பலன் பெறுவோமாக. எங்கே என்னுடன் கலந்து சொல்லுங்கள். குணபாசகாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ